நடந்த உலக போட்டிகளில் மிஸ்டர் யூனிவர்சல் பட்டத்தை வின் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா சாதாரண வெற்றி கிடையாது. நம்ம இந்தியாவில் மொத்தம் 3 பேர் தான் பண்ணியிருக்காங்க டோட்டலாகவே. அதில் வந்து 2வது இடத்துல நான் இப்போ தமிழ்நாட்டு முதல் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கேன். அன்றைய நாளில் வந்து நம்ம சிஎம் சார் நேரில் மீட் பண்ணி வாழ்த்துக்களை பெற்று நிறையா சார் கையால் விருதுகளை பெற்றோம். சார் இப்போ ரீசன்ட் டேஸ் நடந்தக்கூடிய அந்த விளையாட்டுக்கு தேசிய லெவலையும் உலக லெவலையும் நம்மளுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து பண்ணாங்க. அதில் 10 லட்சம் தொகை போட்டு சார் கையால் நான் வந்து நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நிறைய அந்த விளையாட்டுக்கு வந்து நம்ம அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய இளைஞர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி வாய்ப்புகளை கொடுத்து வேலை வாய்ப்புகளை கொடுத்து வந்தால் இந்த இளைஞர்கள் வந்து தவறான வழிகளுக்கு போகாமல் நல்லபடியாக அரசாங்க வழியில் வேலை வாய்ப்பு பெற்று நம்ம வாழ்க்கையை வந்து மாறக்கூடிய அளவுக்கு வீடாக பண்ண முடியும். அதுக்கு வந்து என்னோட கோரிக்கை அது ஒன்று தான். ரெண்டாவது இந்த அளவுக்கு வரக்கூடிய காரணமாக இருந்தது என்னோட சாஸ்திரா பல்கலைக்கழகம் தான். அங்கே படித்த போதே எனக்கு என்னோட பிடி சார் சரண சார் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி இந்த லெவலில் வர வச்சு பட்டுக்கோட்டையிலேருந்து என்னை வந்து உலகத்தை தெரிகிற மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுத்து ஊக்க வச்சு மேலே கொண்டு வந்தார். தமிழக அமைச்சர் ஆணைய சங்கத்தில் வந்து நான் கடந்த போட்டிகளை கலந்து கொண்டு வெற்றி பெற்றேன். தலைவரான அரசு அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு அவங்களாம் கிடையாது. என்னோட குருநாதர் சிவகுமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு அவங்க இல்லாமல் நான் கிடையாது. அதே மாதிரி எங்கள் அம்மா அவங்களோட தியாகம் இல்லைன்னா நான் அதை வந்துக்க முடியாது. இந்த எல்லா வெற்றியுமே எங்கள் மாதா பிதா குரு எல்லாருக்கும் தாண்டி பட்டுக்கோட்டை மண்ணுக்கு இந்த இளைஞர்களுக்கு நான் செலுத்துகிறேன். ஏன்னா அவங்க நாளைக்கு இதை பார்த்து வெளிவந்து நிறைய சாதனைகளை புரிஞ்சு நிறைய விருதுகளை பெற்று நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று பெரிய அளவுக்கு வரணுங்கிற என்னோட ஆசை. அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் வந்து இன்றைக்கி இந்த விழா நடந்திருக்கு. அதை ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த சங்கத்துக்கு. அதனால் எங்களை கோரிக்கை இருக்கிறது இந்த அரசாங்கம் வந்து இது கொஞ்சம் பார்வைக்கு எடுத்துக்கொண்டு போய் நிறையா சதவீதத்துக்காக ஒதுக்கி நிறைய விளையாட்டுகளை வெளிக்கொண்டு வந்து வேலைவாய்ப்புகளை கொடுத்து எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சமீப காலமாக நிறையா விஷயங்கள் தமிழ் நடந்துட்டு இருக்குது. மது போதையால் அதெல்லாம் தவிர்க்கணும்னா விளையாட்டை என்கரேஜ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் தவிர்க்க முடியும். யாரும் தவறான வழி சொல்ல மாட்டாங்க. அந்த விஷயத்தை நம்ம கவர்மெண்ட் வந்து அது மூலியமாக மாற்றி நிறையா வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்குறது தான் நம்புகிறோம். நன்றி.